ஹாய் எவ்ரிவான். பேச்சுலர்ஸ் இந்த ஒரு ரெசிபி செய்ய கற்றுக்கிட்டாலே போதுங்க. இதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். இது எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இங்கே நான் ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கிள்ளி போட்டிருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 2 பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி, பூரி, சப்பாத்தி, கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. பட் இது ஒன்று செஞ்சாலே போதும், வாரம் முழுக்க நீங்கள் வச்சு ஓட்டிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸி அண்ட் குயிக்கான சிம்பிள் ரெசிபி, பேச்சுலர்ஸ்க்காகவே வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக வெந்து வரும். ஸோ இதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா அண்ட் காஞ்ச மிளகா போட்டிருக்கிறதுனால காரமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் நல்லா சூப்பராகவே வந்து குக் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் யம்மியான ஒரு 10 மினிட்ஸில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பேச்சுலர்ஸ்க்காகவே தயாரிக்கப்பட்டது. பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு எப்போவுமே வந்துட்டு டயர்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ குயிக்காக செஞ்சு கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, பூரி, சாம்பார் சாதம், கர்ட் ரைஸ் அண்ட் லெமன் ரைஸ் எது கூடமே இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிள், யம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி உங்களுக்காக வந்து நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.